பலியானே நான் உனக்காய் பரிகாச சின்னம சிலுவையிலே பலியானே நான் உனக்காய் என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயோ கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயோ நடந்து வந்த பாதையெல்லாம் என்னை சுமந்து வந்த அன்பல்லவோ நடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ வருடங்கள் நன்மையினால் ஓடி சூட்டிய மகிழ்ந்திருக்கும் வருடங்கள் நன்மையினால் ஓடி சூட்டிய மகிழ்ந்திருக்கும் பாதை நெய்யாய் பொழிந்திருக்கும் கடவாதைகள் மறைந்தோடும் பாதை நெய்யாய் பொழிந்திருக்கும் கடவாதைகள் மறைந்தோடும் நடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ நடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சீசர்களை பார்த்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முந்தி சொன்ன ஒரு வார்த்தை பார்க்கிறோம். நீங்கள் சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்று கர்த்தர் சொன்னார். அவர்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பிற்பாடு ஆண்டவர் சொன்னபடியே மனிதர்களை சீசரை ஆக்கினார்களா என்று கேட்டால் அவர்கள் சீசரை ஆக்கினார்கள் என்று தான் நமக்கு தெரிகிறது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்களுக்கு சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கலாயிற்று. இப்போ முதலாவது அவங்க சீசர் ஆனாங்க, அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் கொடுக்கப்பட்டது. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தால் அப்போஸ்தலர் 1:15 6ஆம் அதிகாரம் 1 வசனம் 7ஆம் வசனம் 25ஆம் வசனம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 36ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் 1 வசனம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வசனங்களிலே விசுவாசிகளுக்கு சீசர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டு அவர்கள் சீசர்கள் என்றுதான் சொல்லப்பட்டதாக இந்த வசனங்களிலெல்லாம் நாம் பார்க்கிறோம்.
ஆனால் இன்றைக்கு நமக்கு வந்த தொந்தரவு என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறோம், ஆனால் நாம் சீசர் என்று அறியப்பட்டதை போல தெரியவில்லை. நம்ம பார்த்து யாராவது சீசர்னு சொல்கிறாங்களா? ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் விசுவாசிகள் சீசர்கள் என்ற பெயரிலேயே எல்லாருமே அறியப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இத்தனை வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் பார்க்கலாம். வேணுமானால் குறித்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 1 வசனம், 7ஆம் வசனம், 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம், அப்போஸ்தலர் 21:16. இந்த இடங்களெல்லாம் சீசர்களுக்கு, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு சீசர்கள் என்கிற பெயர் வழங்கலாயிற்று. அதை கூடுதலாக சொல்ல போனால் அப்போஸ்தலர் 15:10 அந்த சீசர் என்ற வார்த்தை வருகிறது. 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் அது வருகிறது. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் சீசர்கள் என்ற பெயர் வருது. அப்போ 1ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரி பேர்கள் வரும்போது இன்றைக்கு ஏன் நம்முடைய விசுவாசிகளுக்கு சீசர்கள் என்று நாம் அறியப்படவில்லை? ஏன் ஜனங்கள் நம்மை பார்த்து சீசர்கள் என்று சொல்லவில்லை என்பது கேள்வியாக இருக்கிறது. அந்தியோகியாவில் புறஜாதி மக்கள் மனம் திரும்பி கிறிஸ்தவ விசுவாசிகளானார்கள். சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கலாயிற்று. இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் என்று விசுவாசிகள் மாத்திரம் அறியப்படவில்லை. அப்படியா? நம்முடைய மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் என்று அறியப்படுகிறது. நாம் பிள்ளைகளை கொண்டு சேர்க்கும்போது நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்ட உடனே பெற்றார்கள் நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டால் தான் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் சேரலாம். ஆனால் எங்கள் பிள்ளைங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, அவங்க சீசர்னு எழுதுங்கன்னு சொன்னால் எழுதுவாங்களா? கவர்மெண்ட் சீசர்னு எழுத மாட்டாங்க. ஏனென்றால் அந்த பேர் 1ஆம் நூற்றாண்டிலே போச்சு. இன்றைக்கு குணப்படாத, ரட்சிக்கப்படாத, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களா? அப்படி இல்லை, பைபிளில் கிடையவே கிடையாது. ஆண்டவர் இயேசு யூத ஜனங்கள் மத்தியிலிருந்து தான் பேசினார். அவங்க கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு முன்னோடிகள். இப்போ அவங்களுக்கு பின்னால் வந்தவங்க தான் நம்ம கிறிஸ்தவங்கள் என்று சொல்ல வேண்டியது. யூதர்களும் விசுவாசித்தவங்க தான் பரலோகத்துக்கு போனாங்க. இன்றைக்கு விசுவாசிக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. இனிமேல் விசுவாசிக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. அதே போல் கிறிஸ்தவங்க போன காலத்தில் விசுவாசிருந்தால் பரலோகத்துக்கு போயிருப்பாங்க மரித்தவங்க. இன்றைக்கு இருக்கிறவங்க விசுவாசித்தா தான் பரலோகத்துக்கு போவாங்க. இனிமேலும் கூட யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் இதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மை பார்த்து சீசர்கள் என்று மற்றவர்கள் சொல்லாமல் இருக்கிறது வேதத்தின்படி சரியா அல்லவே என்று நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அவங்க சொல்லலை, அறியப்படவில்லை என்றாலும் ஆண்டவர் அங்கே சொன்ன காரியத்தை நீங்கள் பார்த்தால், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது என்று மார்க்கெழுதின சுவிசேஷத்தில் வருகிறது. அப்போ எல்லா ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் சீசர் ஆகுங்க. அப்போ சீசர் ஆனாத்தான் நீங்கள் ஆண்டவர் இயேசுவோட தொடர்பு வச்சுருப்பீங்க, இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழுவீங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும், பரலோகத்தில் போய் கண்டிப்பாக சேருவீங்கன்னு சொல்லி சீசரானவங்களுக்கு தான் அந்த நிச்சயத்தை கொடுக்க முடியுமே தவிர சீசர் ஆகாதவங்களுக்கு அந்த நிச்சயத்தை கொடுக்க முடியாது. பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த பேரை கொடுக்க முடியாது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள், அதாவது 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே மினாசோன் என்ற ஒரு பழைய சீசன் அவனை கூட்டி கொண்டு வந்து பவுலோடு தங்க வைத்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய சீசன் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அதில் நூதன சீசன்னு ஒருத்தனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது யார் என்றால், அதாவது ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் வயிற்று பிழப்புக்காக ஊழியம் என்று செய்கிறாங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் நியமிக்காமல் சபையில் இருந்து கொண்டு நான் மூப்பர்னு சொல்லி செயலாற்றுறாங்க பார்த்தீங்களா,
அவங்கள பற்றி நூதன சீசர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதோடு நீங்கள் அப்போஸ்தலர் 9:10, 9:36, அப்போஸ்தலர் 16:1 இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா அனனியா என்கிற பேரில் ஒரு சீசன் தமஸ்குல இருந்தான். அப்புறம் தொற்கால் என்ற பெயர் கொண்ட ஒரு சீசி இருந்தான். அப்புறம் தீமத்தி என்று பெயர் கொண்ட ஒரு சீசன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதில் சீசர்கள் மத்தியில் 3 விதமான கூட்டம் இருக்கிறதை போல இந்த பைபிள் வசனம் சொல்லுது. ஒன்று சீசர், இன்னொன்று பழைய சீசன், மூன்றாவது நூதன சீசன். நீங்கள் முதல்ல சீசரை ஆகலைன்னா இதை பற்றி சிந்திக்க வேண்டாம், இந்த பழைய சீசனை பற்றியும் நூதன சீசனை பற்றி சிந்திக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் இயேசு சீசரிடத்தில் சொல்லி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீசராகுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் சீசர் ஆயிட்டீங்க அல்லது இன்றைக்கு சீசர் ஆகிறீங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா சீசனுடைய அந்த குண பண்புகளுடையவர்களாக வாழ வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு பழைய சீசனாக இருக்கக்கூடாது, அதை விட மோசமாக இந்த நூதன சீசன் என்ற நிலைமையில் இருக்கக்கூடாது. அப்படி பைபிள் சொல்லுகிறது. அதனால் இந்த 3 சீசர்களில் நாம் யார்? சீசர் என்று சொல்கிறவங்க விசுவாசிகள், சீசர்கள், ரைட். ஆனால் அந்த சீசர்களில் நான் எப்படி இருக்கிறோம்? பழைய சீசராக இருக்கிறோமா, நூதன சீசனாக இருக்கிறோமா? அதை பற்றின தியானம். இதை 3 பகுதியாக நான் சொன்னேன். அதை 3 பகுதியாக சிந்திக்க விரும்புகிறேன். அதில் முதலாவது பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அனனியா என்கிற பேருள்ள சீசன் தமஸ்குல இருக்கிறான். ஆண்டவர் அவனிடத்தில் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திலிருந்து கொண்டு பேசுகிறார். அனனியாவே அப்படின்னு கூப்பிடுறார். தெய்வம் பேசுவாரா? பேசாத தெய்வத்தை நம்பி என்ன பிரயோஜனம்? தெய்வம் பேசுகிறவர். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தால் இயேசுவானவர் என்றைக்குமே பேசுகிறவர் என்று எழுதியிருக்கிறது. இந்த பூலோகத்தில் 2014 வருஷத்துக்கு முந்தி பேசினார். இந்த 2014 வருஷமாக பரலோகத்திலிருந்து கொண்டு உலகம் முழுசும் பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் உலகத்துக்கு ஆண்டவர் காலங்கள் கொடுத்தால் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவருடைய பேச்சை எவனுமே தடுக்க முடியாது. அவர் அந்த அனனியாவை கூப்பிட்ட போது இதோ அடியேன் அப்படி சொன்ன உடனே இந்த மிகவும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் தீவிரவாதியாக இருந்த அந்த சவுலை நான் பவுலாக மாற்றி அவன் இன்ன இடத்துல இருக்கிறான், நீ அவனை தேடி போய் நான் சொல்லுகிற கருத்தை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல அவன் யோசித்தான். இவன் எருசலேமில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்களுக்கு மிகுந்த உபத்திரத்தை கொடுத்தான்னு கேள்விப்பட்டிருக்கிறேனே. ஆனால் அப்படி சொல்லும் பொழுது இல்லை, அதெல்லாம் கடந்த காலம், இப்போ அவனை நான் மாற்றியிருக்கிறேன் போ அப்படின்னு சொன்னவன தைரியமாய் போய் சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியே தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ அடையும்படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அவன் சந்தித்ததாக பார்க்கிறோம். அவன் சீசன் என்று சொல்லப்பட்டது. அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் தொற்கால் தபித்தால் என்ற ஒரு சீசி இருந்தால் என்று எழுதியிருக்கிறது. அவங்க புருஷனற்ற விதவை, இளம் வயதில் நிறைய அங்கிகளை தைத்து விதவைகளுக்கு கொடுத்து ஆறுதலாக இருந்தவர்கள், மிகுந்த நற்கிரிகளை செய்தவர்கள். அவர்களை பற்றி பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. தொற்கால் எனப்பட்ட ஒரு சீசி இருந்தால். இந்த சீசன் சீசி என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் தான் எங்கள் ஆண்டவர், வேறு யாரையும் ஆண்டவர் சொல்ல மாட்டோம். அந்த ஆண்டவரை நம்புகிற நாங்கள் மனிதருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்வோம், நல்ல காரியங்கள் தான் செய்வோம் என்று செய்வாங்க. அப்புறம் நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 16:1 அங்கே தீமத்தி என்ற பெயர் கொண்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் அந்த குடும்பத்தில் ஒற்றைக்கு ஒரே ஒரு பையன், அம்மா இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க, தகப்பனார் இருந்தார். ஆனால் கொஞ்ச காலத்தில் அவர் இறந்து போனார். அவன் இந்த வேதாகமத்தில் பல புதிய ஏற்பாடு 14 நிருபங்களை எழுதி கொடுத்தார். பவுல் அப்போஸ்தலன் பைபிளை படிக்கிறோம். அவருக்கு உடன் ஊழியரை போல அவரை போன்ற மனது, அவரை போன்ற கிரியை நடப்பிக்கிறவராக இருந்தார் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு இளைஞனான ஊழியக்காரர்.
இவங்க 3 பேரையும் அவங்களுடைய பெயரை சொல்லி அவர்களை சீசர்கள் என்று வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்டதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா? இந்த பைபிள் முழுசு எழுதுனது மனுஷர் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எழுதும்படி நடத்தினார். அதற்கு என்ன ஆதாரம் என்றால் 2 பேதுரு 1 அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமானது இந்த பைபிளானது சுய தோற்றமான பொருளை உடையதாக இருக்கிறது என்று உடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படி பேசினது தாங்க இந்த பைபிளில் எழுதியிருக்கு. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 பேரை பற்றி எழுதும் பொழுது யார் சவுலாக இருந்து அப்புறம் பவுலாக மாறினார் அவரை பற்றி, தவித்தால் தொற்கால் அவர்களை பற்றி, தீமத்தையை பற்றி சீசர்கள் என்று எழுதியிருக்கு. அப்போ இந்த சீசர்கள் என்று அவங்கள பற்றி சொன்னால் 100க்கு 100 அவங்க சீசர் தான். அவங்ககிட்ட எந்த குறையும் பார்க்க முடியாது. இல்லைன்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த 3 ஆட்களை பற்றி புதிய ஏற்பாட்டில் அவ்வளோ அருமையாக எழுதியிருக்க மாட்டார். அப்படி எழுதுறதுக்கு ஒரு காரணம் உங்களுக்கு தெரியணும். அவர்களைப் போல நீங்களும் மாற வேண்டும் என்றால் அந்த காரியத்தை நீங்களும் செய்யணும். அது என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றதை நீங்கள் கவனித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள். ஆண்டவருடைய உபதேசத்தில் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் சீசராக இருப்பீர்கள்னா இருப்பார்கள். அவருடைய உபதேசம் தெரியாது, அவருடைய உபதேசத்தில் நிலைச்சிருக்கலை அப்படின்னு சொன்னால் அவர்கள் சீசராக இருக்க முடியாது. அப்போ இந்த 3 பேரும் தங்களுடைய வாழ்க்கையில் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், வேறு யாரும் அந்த ஸ்தானத்துக்கு உரியவர்கள் அல்ல. நமக்கு அப்படி போதிக்க முடியாது. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதிக்கிறார். அந்த உபதேசத்தில் இந்த தொற்கால், இந்த சவுல், அந்த தீமத்தை நிலைத்திருக்கிறாங்க. அதனால தான் அவர்கள் சீசர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு யோவான் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது யோவான் 13:35 நான் வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உங்களுக்கு யாரார தெரியுதோ அவங்க எல்லாரும் உங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால், இந்த அன்புள்ளவர்களாக நீங்கள் இல்லை, நீங்கள் சீசர் என்று யாரும் அறிய மாட்டாங்க. அறிந்து கொள்வதற்கு ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி அதற்கு அதனுடைய அளவுகோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 34ஆம் வசனத்தில், நான் உங்களில் அன்பாக இருந்ததை போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். என்ன போல நீங்கள் அன்பு செலுத்த முடியுமா? நீங்கள் மனுஷர் தானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. நான் எப்படி உங்களிடத்தில் அன்பாக இருந்தேனோ அதற்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். 1 வசனத்தில் பின்பகுதியில் அவரிடத்தில் சீசரிடத்தில் ஆரம்பத்தில் எப்படி அவரிடத்தில் அன்பு வைத்தாரோ முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? ஆண்டவர் அவரிடத்தில் எத்தனையோ குறைபாடுகள் இருந்தது. ஆனால் அந்த குறைபாடுகள் எல்லாம் ஆண்டவர் மறந்து அவர் எல்லா இடத்திலும் அன்பாக இருந்தார். யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாக இருந்தார். அப்போ இயேசுவானவர் 12 சீசரிடத்திலையும் அன்பாக இருக்கிறார். அவங்க 12 சீசர்கள் எவ்வளவு குறைபாடுகள் வரும்னு நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தை படித்தா தெரியும். மார்த்தாள், மரியாள், லாசரு என்ன பிறந்த போது விசுவாசியாக இருந்தாங்க. அவங்ககிட்ட ஆண்டவர் அன்பு செலுத்துகிற அளவுக்கு அவங்க என்ன ஆண்டவர் பேரில் அன்பாக செலுத்தினாங்க? அவங்க அன்பை பார்த்து ஆண்டவர் அன்பு செலுத்தலை. சூரியன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரகாசத்தை கொடுக்கறதை போல பெருமான் இயேசு அன்பு செலுத்தினார். இப்போ சீசரிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரையும் சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது
நான் உங்களிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தேனோ அப்படி நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருத்தர் அன்பு கூறுங்கள். இந்த 3 பேரும் யாரு? சவுல், தொற்கால், தபித்தால், தீமோத்தேயு ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டாங்க, அதில் நிலைச்சிருப்பாங்க. சாகிற வரைக்கும் நாங்கள் அந்த உபதேசத்தை விலக மாட்டோம். இன்னொன்று, ஆண்டவர் எல்லாரிடத்தில் அன்பு செலுத்தினார், எப்பொழுதுமே அன்பு செலுத்தினார். நாங்கள் விசுவாசிகளான எல்லாரிடத்தில் அன்பு செலுத்துவோம், எப்பொழுதுமே அன்பு செலுத்துவோம். நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தால், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிறான். இயேசுநாதத்தில் நான் எப்படி அன்பு கூறுகிறேனோ அதே போல அவரை நம்பின அவருடைய பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் அதே அளவுக்கு அன்பு கூறுவேன். மறுபடி பிறந்த என்னுடைய லட்சணம் அதான் சொல்லி அந்த பைபிள் வசனம் சொல்றது. அப்ப இவங்க அன்பு கூர்ந்தாங்க. அப்புறம் இவர்கள் சீசர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் இருக்கிறார் என்ற 3 பேரை பற்றி அவங்ககிட்ட இன்னொரு குணம் என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். அப்ப யார் மிகுந்த கனிகள் கொடுப்பார்களோ அவள்தான் அவருக்கு சீசர்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். எப்படி மிகுந்த கனி கொடுக்க முடியும்? அதற்கு 5ஆம் வசனத்தில் விடை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் 5ஆம் வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்க செடி அல்ல, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னால் எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ இந்த 3 பேரை பற்றியும் வேதம் எழுதின பரிசுத்த ஆவியானவர் அனனியா என்கிற சீசன், தொற்கால் தபித்தால் என்கிற ஒரு சீசி, தீமோத்தேயு என்கிற ஒரு சீசன் என்று எழுதும் பொழுது அவங்க கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்டு அதில் நிலைத்திருந்தார்கள். கிறிஸ்து அன்பு கூர்ந்ததை போல எல்லா விசுவாசிகளிடத்திலும் அன்பு கூர்ந்தார்கள். அதோடு மிகுந்த கனி கொடுக்கிறதுனால பிதா மையப்பட்டு இவருக்கு சீசராக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவரால் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது, நாங்கள் செடிகள் அல்ல, நாங்கள் கொடிகள், அவரோட பின்னி பிணைந்திருக்க வேண்டும் என்று மிகுந்த கனி கொடுத்தாங்க இந்த 3 பேர். அப்போ இன்றைக்கா இருந்தாலும் சரி, என்றைக்கா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை சீசர் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த 3 தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இருக்குதா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் சீசர் ஆக்குங்கள் ஆண்டவர் என்று சொன்ன அந்த காரியம் அவங்க செய்ததுல தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை செய்த பெருமான் இயேசு தேவகுமாரன் ரொம்பவே சந்தோஷப்படுவார். பாருங்களேன், அந்த 3 பேர் அவங்க என்னுடைய உபதேசத்தில் நினைச்சிருக்கிறாங்க, என்ன போல அன்பு கூறுறாங்க, மிகுந்த கனிகளை கொடுக்குறாங்க அப்படி சொல்றாரு. சொல்லி சந்தோஷப்படுவார் இல்லையா? நீங்களும் நான் அதை பரிசோதனை பண்ணிக்கணும். 2வது, அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் செசரியா, புதிய ஏற்பாட்டில் 194வது பக்கம், செசரியா பட்டணத்தில் உள்ள சீசரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி சீப்புரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீசனிடத்தில் நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோடு கூட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இங்கே மினாசோன் என்ற ஒருத்தனை பற்றி நான் வாசிக்கிறோம். இந்த மினாசோன் என்று சொல்ற ஊர் என்ன? சீப்புரு தீவு என்று எழுதி, சீப்புரு தீவான். அவனை சிலர் கூட்டிகிட்டு வர்றாங்க. எது கூட்டிகிட்டு வர்றாங்க? பவுல் அப்போஸ்தலன் அங்கே இருக்கிறார். அந்த நாட்களில் அவருக்கு இணையான ஒரு பிரசங்கியார் இருப்பார் என்று சொல்ல முடியாது. பெரிய பெரிய பிரசங்கியாரில் அதிலும் பெரிய பிரசங்கியார் என்று அவர் சொல்ல வேண்டும். ஒருவேளை இந்த மினாசோன் வந்து அங்கே தங்கி இருக்கும்போது இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய உபதேசத்தினால, சம்பாஷணையினால இந்த பழைய நிலைமை மாறி, பழைய சீசன் என்ற நிலைமை மாறி ஒரு புதிய சீசனாக மாறுவானா? பின்மாற்றக்காரனா இருக்கிறானே, உற்சாகம் இல்லாதவனா இருக்கிறானே, அனநற்றவனா இருக்கிறானே என்று அந்த ஆத்ம பாரத்தோடு அவனை அங்கே கூட்டிட்டு வந்தார்களோ தெரியாது. அப்படி வந்தார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இவனை பற்றி பரிசுத்த ஆவியானவர் இப்படித்தான் எழுத முடியும், வேற எப்படி எழுதுறது? மினாசோன் என்னும் ஒரு பழைய சீசன். ஆறுன சோறு பழைய சோறுன்னு சொல்லுவாங்க.
ஆறாத சோறை பழைய சோறுன்னு சொல்ல மாட்டாங்க, சுடுசோறுன்னு சொல்லுவாங்க. இவன் ஒரு ஆறுன சோறை போன்ற ஒரு மனுஷன். சிலர் சுடுசோறு தான் சாப்பிடுவாங்க, ஏன்டா அவங்க சரீரத்தில் இருக்க வியாதி கோளாறுனால சுடுசோறு தான் சாப்பிடணும், பழைய சோறை சாப்பிட மாட்டாங்க நல்லா இருந்தால் கூட. இப்போ இவனை பற்றி சொல்லும் பொழுது இவன் ஒரு பழைய சீசனாக எப்படி இருக்கணும்? ஏன் இருக்கணும்? அவன் சீசனாக அல்லவா இருந்திருக்க வேண்டும். ஆனால் மனுஷன் தானே, அவன் பழையவனை ஆயிட்டான். அவனை புதியவனை ஆக்க வேண்டும் என்ற பாரத்தோடு சிலர் அவனை அந்த இடத்துல கூட்டிட்டு வந்தாங்க. இந்த சீசர்கள் ஆக்குங்கள், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீசர் ஆக்கி என்று ஆண்டவர் சொல்றார் இல்லையா. கிறிஸ்தவத்தில் சேருங்க, சபையில் சேருங்க என்று ஆண்டவர் சொல்லலை, சீசன் ஆக்குங்க என்றார். சீசன் ஆக்குங்கன்னு சொன்னால் என் உபதேசத்தை எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி உங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, கை கொள்ள முடியும். அப்புறம் அவங்க நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்தினதை போல அவங்களும் அன்பு செலுத்த முடியும் அன்பற்ற உலகத்தில், சுவாப அன்பு இல்லாத மனுஷர் மத்தியில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவங்க அன்புள்ளவங்களா இருந்தாங்க. அப்புறம் உபதேசத்தில் அவங்க மிகுந்த கனி கொடுக்க சொன்னாங்க. ஆனால் இவனை பொறுத்த மட்டும் இவனை இப்போ நல்லா கவனித்து பார்த்தா இவனிடத்தில் என்ன இல்லை, உபதேசம் கேட்கவும் இல்லை, உபதேசத்தில் நிலச்சிடாமல் போயிட்டான், வாஞ்சி இல்லாமல் போயிட்டான் அதில். அப்புறம் இவன் சபை கூட ஒழுங்காக வரதில் யார்ட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டான். இந்த மினாசோன் இவனிடத்தில் ஆரம்பத்தில் என்னவோ கனி இருந்தது, இப்போ ஒரு கனியும் காணும். நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை என்று லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் சொன்னதை போல இவருடைய நிலைமை இருந்தது. இந்த நிலைமை மாற வேண்டும். ஆண்டவர் சீசன் ஆக்கு என்று சொல்லும்போது இப்படி ஒரு பழைய சீசனாக ஒருத்தன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய சீசரிடத்தில் நீங்கள் சீசர் ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை. பாருங்க, ஒரு சீசனுடைய தன்மை என்னவென்றால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவழி எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின. புதிய பழக்கம், புதிய பேச்சு, புதிய நடைமுறை பாவனைகள் இதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளே வரும்போது பழையவழி ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின. அதுக்கு நான் இப்படி சொல்லுவேன், விவசாயிகள் கிராமத்தில் போய் பரம்படிப்பாங்க, தண்ணியும் சகதியுமாக கிடக்கும், அதுக்குள்ளே பரம்படிப்பாங்க. மாடு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பரம்படிக்கிறத உள்ளே போயிட்டு அப்படியே பகல் முழுசும் பரம்படிக்கும். விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அதை முடித்த உடனே பக்கத்தில் இருக்கிற குளத்தில் மாடு 2 போய் இறக்கி தண்ணிக்குள்ளே நல்லா சுத்தப்படுத்தி வெளியே கொண்டு வந்து பார்த்தா, அந்த பரம்படிக்கும் போது இந்த மாடு பார்த்தா அலங்கோலமாக அசிங்கமாக அசுத்தமாக இருக்கும், மேலெல்லாம் ஒரு மாதிரி இந்த சகதி நாட்டம் இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி இந்த மாட்டுடைய அருமையை தெரிந்த அடுத்த நாளும் அப்புறம் ஆயுசு காலமெல்லாம் இந்த மாடு உழைக்கணுமே, உழுகணுமே, பரம்படிக்கணுமே சொல்லி அதை சுத்தப்படுத்தினா தான் ராத்திரில போய் மாடு நல்லா தூங்கும்னு சொல்லி அதை அங்கே அலசி கழுவி சுத்தப்படுத்தி அந்த மாட்டை தண்ணீரை விட்டு வெளியே கொண்டு வரும்போது பார்த்தா தும்பப்பூ மாதிரி வெள்ளையாக இருக்கும். தும்பப்பூன்னு சொன்னால் பூக்கள்லேயே ரொம்ப வெள்ளையான பூ தான் தும்பப்பூன்னு சொல்கிறது, இங்கே கிடையாது, கீழ்நாட்டில் எல்லாம் இருக்கும். தண்ணீருக்கு இந்த அழுக்கை மாற்றி அப்படி வெள்ளையாக மாற்றக்கூடும் என்றால், இயேசுவானவர் சிலுவையில் மரித்த மரணத்தினால பைபிள் சொல்லுகிறது, தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேறிருந்தால் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவர் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். அதனால இங்கே 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிட்டியாக இருக்கிறான், பழையவள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. 1963ஆம் வருடம் ஒரு மத்தியானம் 12 மணிக்கு இந்த வார்த்தை அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறினது. அதற்கு முந்தைய சினிமாவை பார்க்காதேன்னு சொன்னால் பார்ப்பேன், கெட்ட புத்தகம் படிக்காதேன்னா படிப்பேன், பொல்லாத வாலிபலோடு சேர்ந்து சுத்தாதீங்கன்னா சுற்றுவேன், கெட்ட வார்த்தை பேசாதீங்க பேசுவேன், பயங்கரமான முற்கோபியாக இருப்பேன், அப்படி தான் இருப்பேன்னு சொல்லுவேன். பைபிளை படிக்க மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன். ஆனால் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டவுடனே, நான் அவருக்குள்ளே போன உடனே இமைப்பொழுதுல பெரிய வித்தியாசம். அதெல்லாம் விட்டு போட்டு பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக கர்த்தருடைய பிள்ளைகளோடு அவருடைய உபதேசம் கேட்டு கனி கொடுக்கிற ஒருவனாய் ஆண்டவர் என்னை மாற்றினார். இது இவனுக்கு இருந்தது யார், இந்த மனாசோனுக்கு. ஆனால் இப்போ அது இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம்
அதாவது வெளிப்படுத்தும் விஷயத்தில் 21ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பழசு ஒன்றுமே கிடையாது. இது மனசு செய்ய முடியாது, ஆனால் தெய்வம் அதை செய்வார். பாருங்கள், ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, முதல் வசனத்தை வாசித்து விட்டு அப்புறம் 2ஆம் வசனத்தை வாசிக்கணும். நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மை பரிபூரணமான சித்தம் என்னதென்று அறிவதற்கு நீங்கள் உடலை பேணாமல் இருந்து கீழே மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகணும், மறுரூபமாக வேண்டும். இது நடக்குமா? நம்முடைய பிள்ளைகளை நாம மாற்ற முடியுமா? புருஷனை மாற்ற முடியுமா? மனைவி மாற்ற முடியுமா? ஒரு இன்னொருத்தனை மாற்றின சரித்திரமே கிடையாது. ஆனால் மனம் திரும்புறதுனால மனம் புதிதாகிறதுனால மனம் புதிதாங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எங்களுடைய புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. புதுசாகத்தான் நாளுக்கு நாள் நாங்கள் வாழுகிறோம். பவுலும் உடன் ஊழியர்களும் சொல்கிறாங்க. தாவீது பாவ ஜீவியத்தில் விழுந்து போன பிற்பாடு சொல்கிற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்களா? சங்கீதம் 51:10 என் உள்ளத்தில் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். நான் பழசா போயிட்டேன், பாவத்தில் விழுந்தபோது பழசா போயிட்டேன். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். புதுமை வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, மாற்றம் அடையக்கூடிய வாழ்வு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட கிடையாது. ஆனால் வழிதான் தெரியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் இயேசுநாதரை நாம் நம்பும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் ஒரு புது சிட்டியார்கள் பழைய ஒளிந்து பயன் என்று சொல்லும் பொழுது எல்லாமே புதுசாயிரும். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியம் என்னவென்றால், பழைய சீசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் ஒரு பாத்திரத்தை உங்கள் வீட்டில் வச்சுருங்க, ஒன்றுமே செய்யாதீங்க, ஒரு வாரம் போட்டுருங்க. ஒரு வாரம் கழித்து கதவை திறந்து அந்த பாத்திரத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்? அதென்ன பழசாக இருக்குது, அந்த பாத்திரம் முழுசும் ஒரே தூசி மண்டலமாக இருக்குது. எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் தொடச்சி, அதுவும் பார்த்தாம போய் தண்ணியில் போட்டு வேற தொடப்போம். ஏன்? சும்மா வச்சுருந்தாலும் பழசாக போச்சு. இந்த மினாசனுக்கு வந்த கேடு அதுதான். இவன் ஆவிக்குரிய காரியங்களை பயிற்றுவிக்காமல் போனதுனால, ஜெபிக்காமல் போனதுனால, பைபிள் வாசிக்காமல் போனதுனால, கூட்டங்களுக்கு போனதுனால, தேவ காரியங்களை பற்றி அபியாசிக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் போனதுனால பழையவனாக போயிட்டான். அதனால் இவனை பழைய சீசன் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர சீசன் என்று கூட சொல்ல முடியாத ஒரு சங்கடத்துக்குள்ளே வந்து போனானா. நான் ஒரு முறை இங்கே பேசும்பொழுது விசுவாசிகள் இடத்துல பழைய அனுபவம் மட்டும்தானா, புதிய அனுபவம் இல்லையா என்று 1 மணி நேரம் பேசினேன். பழைய அனுபவம் மட்டும்தானா, புது அனுபவம் ஒன்றும் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி பேசினேன். இவனிடத்துல கேட்டால் பழைய அனுபவம் தான் இருக்குது, புதிய அனுபவம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பரிதாபம் இல்லையா? நீங்கள் பைபிளில் படிக்கும்போது இந்த வார்த்தைகளை பாருங்கள். யூதா, வெளிப்படுத்தின விஷயத்துக்கு முந்தின புத்தகம் யூதா 6ஆம் வசனத்தில் ஆதி மேன்மை, தேவன் தூதனுக்கு ஆதி மேன்மையை கொடுத்திருந்தார், தூதர்களுக்கு ஆதி மேன்மையை கொடுத்திருந்தார். ஆனால் அவங்க அதை இழந்து போனாங்கன்னு எழுதி. இப்போ மேன்மை கிடையாது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உன் இளவயதின் பக்தியையும் வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு என் பேரில் இருந்த நேசத்தை அறிந்திருக்கிறேன். இப்போ அந்த ஜனங்களுக்கு பக்தியும் கிடையாது, இப்போ அவங்களுக்கு நேசமும் கிடையாது. அப்படித்தான் பைபிள் வசனம் சொல்லுது. அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு, ஆனால் அவை இழந்து போனான். அப்புறம் ஆதி பக்தி, ஆதி சிநேகம், அதை தொடர்ந்துருக்கலாம்ல. ஆனால் அந்த மக்கள் அதை இழந்துட்டாங்க. ஆதி அன்பு நீ இலைப்படையாமல் பிரயாசப்பட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், அப்படியே தொடர வேண்டியது என்ன? ஆனால் ஆதி அன்பை விட்டாங்க. இது பழைய அனுபவம், புதிய அனுபவம் ஒன்றுமே கிடையாது. இதை விளக்குறதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு வேத பகுதியை நாம் சொல்லலாம். 2 வேத பகுதி. அதில் ஒரு வேத பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிக்கும்போது அந்த எலியா என்ற தீர்க்கதரிசியை பற்றி வாசிக்கிறோம்.
எங்கள் தேவனே தேவன், வேற ஒரு தேவன் கிடையாது. அங்க 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அரக்கனான ராணி, அரக்கனான ராஜா இருக்கிறான். கிறிஸ்தவத்தை புறஜாதி மார்க்கமாக்கிட்டாங்க. அந்த கொடிய காலம் அது. ஆனால் ஏகனாக ஒரு தனி மனிதனாக அந்த எலியா ஜபத்தை கேட்கிற தெய்வமே தெய்வம் அப்படி சொல்லி அங்கே நிரூபித்து வானத்திலிருந்து அக்கினி வந்து எல்லாரும் முகங்குறுப்புற விழுந்து கத்தரை தெய்வம் கத்தரை தெய்வம் என்று சொன்னார்கள் எழுதிது. அப்படிப்பட்ட காரியத்தை நான் 47 வருஷமாக செய்யலைங்க. ஆனால் அந்த தேவனுடைய மனுஷன் செய்தார். ஆனால் அவரும் பின்மாற்றம் அடைந்தார் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த ராணி ஒரு மிரட்டல் விட்டான், நாளைக்கு உன் கழுத்தில் உன்னை சிரசேதம் பண்ணி கழுத்து தலையில் சரீரத்தில் இருக்கான்னு சொன்னான். மிரட்டல் தாங்க, ஒன்றும் நடக்கலை. அடுத்த நாள் அவன் பின்வாங்கி போய் ஒரு சூற செடியில் போய் இருந்த பொழுது ஆண்டவர் தூதன் மூலமாக அவனுக்கு அப்பம் அடையெல்லாம் கொடுத்து, அப்புறம் ஆண்டவரே நேரடி அவன்கிட்ட பேசும்போது அவன் என்ன சொல்கிறான், அந்த கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இப்போ சிடி வந்துருச்சு. அதுக்கு முந்தியெல்லாம் சீனா களிமண் சொல்லுவாங்க, பாம்பே களிமண், அதுலேருந்து கிராஃபோன் தட்டு தயாரிப்பாங்க. அது இப்படி ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு திருப்பி வரும். நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உடஞ்சிருந்தா திருப்பி போயிட்டு நான் பேசுகிறேன் இப்படி திருப்பி கீரை விழுந்த ரெக்கார்டு சொன்னதே திருப்பி சொல்லும். இதே போல் அந்த அவன் என்ன செய்யறான் தெரியுமா, எலியா தீர்க்கதரிசி, நான் கர்த்தரிடத்தில் மிக பக்தி வைராக்கியமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி 10ஆம் வசனத்தில் அதே வார்த்தை. 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அதே வார்த்தை, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தது. இது எந்த அனுபவம்? பழைய அனுபவம் தான். இப்போ இல்லது. பழைய காரியத்தை சொல்லி மனசை தேத்திக்கிற பார்க்குறார். முடியுமா? இன்றைக்கு இவனுடைய நிலைமை என்ன? நீ அந்த ராணிக்கு எதிராக போய் நின்றுக்கலாம்ல, அந்த ராஜாவுக்கு எதிராக போய் நின்றுக்கலாம்ல, அது போய் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக போய் நின்றுக்கலாம்ல, ஏன் சுரச்செடிங்களை போய் படுத்து கிடக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்புறம் யோனாவை பற்றி என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் அவனும் பெரிய தீர்க்கதரிசி தான். யோனா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவன் என்ன செய்கிறான், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி என்று யோனா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எவனா அது விலகி போக முடியுமா? அவன் விலகி போனான்னு தான் எழுதி. அவன் பின்மாற்ற நிலைமையில வந்தான். அப்புறம் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கலை. ஏனென்றால் உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க முதலான வசதியெல்லாம் விட்டு போட்டு புறஜாதி ஜனங்கள் இந்த யெகோவாகிய தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் அழிக்கலை. அப்போ ஒரு குடிசையை போட்டுக்கொண்டு அந்த நகரத்தை தேவன் அழிக்கட்டும் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், இது நிமித்தம் தானே நான் தர்சீசுக்கு ஓடி போனேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஓட்டம் பண்ணுற காரியம் முன்னால் ஓடுனவன் இப்போ ஓடுறேன். இவ்வளோ தான் ஜீவனை தவிர வேறு நல்ல காரியத்துக்கு ஓட மாட்டான். முதல்ல ஓடுனதும் தவறான காரியத்தை ஆண்டவர் ஓட சொன்னது எங்கே சொன்னார், நினைவுக்கு போன்னு சொல்கிறாங்க. தரிசிச்சுக்கு ஓடுறேன். இப்போ சொல்கிறேன் ஓடுறது நியாயமா, நான் முந்தி ஓடுறது சரிதானே. இது அங்கே பின்மாற்றமான வாழ்க்கை, பழைய அனுபவம். இந்த பழைய அனுபவத்தில் இருக்கிறவங்கள அவ்வளவு லகுவாய் சரி பண்ணி விடலாம் என்று நாம் சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது. என்ன வாசிக்கிற எபிரேயர்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையில் நீங்கள் வாசிங்கன்னா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனி வரும் பலன்களையும் ருசி பார்த்தவர்கள் மறுதலித்து போனால் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த மினாசன் அவனை பற்றி என்ன சொல்லலாம்? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டான், பரிசுத்த ஆவியை பெற்றான், இனி வரும் பலன்களை ருசி பார்த்தான். ஆனால் இப்போ பழைய சீசனாக போயிட்டானே, இவனை புதுப்பிக்கிறது கூடிய காரியம் என்று நாம் நினைக்கலாமா? இவனை பற்றி இப்படித்தான் சொல்ல முடியும். அவனிடத்துல கேட்டால் சங்கீதம் 92:10 நீங்கள் படித்தால் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இப்போ இவன் அப்படி சொல்ல முடியுமா? மெனாசோன், நான் அண்ட சராசரங்களை படைத்த தேவனாலே அவர் கொடுக்குற புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்னு சொல்ல முடியுமா? ஒன்றுமே சொல்ல முடியல. அதனால நீங்கள் சீசராக இருந்தால் சீசராக இருங்க. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, பழைய சீசன் ஆகாதீங்க. ஒருவேளை உங்களை புதுப்பிக்கிற காரியம் கூடாமலே போனாலும் போயிடும்.
அதனால தான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியானவளே உன் புருஷனை ரட்சிப்பா இல்லை என உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே உன் மனைவி இல்லை ரட்சிப்பா இல்லை உனக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்டு. புருஷன் மனைவியை ரட்சிக்கிறது, மனைவியை புருஷனை ரட்சிக்கிறது கூடிய காரியம் அல்ல. என்ன நீங்க புதுப்பிக்கிறது, நீங்க உங்களை நான் புதுப்பிக்கிறது கூடிய காரியம் அல்ல. அது கர்த்தர் இயேசு தான் செய்வார். ஆனால் சீசராக இருக்கிறவங்க என்றைக்கும் புதியவர்களாக இருப்பார்கள். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதானவைகள், காலைதோறும் அதற்கு தேவன் சகாயம் பண்ணுகிறார். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். சரி, 3வது ஒரு சீசனை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த 3 சீசன்ல முதல்ல சொல்லப்பட்ட சீசராக நீங்கள் இருக்கணும். அதுக்கு தான் இந்த உபதேசம். ஏதுன்னு சொன்னால் அந்த அனனியா, அந்த தொற்கால் தவித்தால், அதோட தீமத்தை எந்த காரணத்தை கொண்டும் அந்த மினாசான் பழைய சீசன் இருந்தால் இப்பொழுதே சரி பண்ணி கொள்ளுங்க, புதிய சீசராக மாறிடுங்க, கர்த்தருடைய வரைக்கும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. 3வது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே பாருங்க, 6ஆம் வசனத்தில் அவன் இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியில் விழாதபடிக்கு அவன் நூதன சீசனாக இருக்கக்கூடாது. இதன்னங்க சீசன், நூதன சீசன். அங்கே சீசன் என்று 3 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சிசியும் இருக்கிறாங்க. இந்த பழைய சீசனை ஒருவேளை சரி பண்ணிட்டாங்களா? சரி பண்ணியிருக்கலாம், பண்ணாமையும் போயிருக்கலாம், தெரியாது. ஆனால் இங்கே ஒரு ஆள் ரொம்ப வித்தியாசமான ஆள். இது யார் தெரியுமா? அவன் பிசாசு அடைந்த ஆக்கினையில் விழாதபடிக்கு நூதன சீசனாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கானே, எல்லாரும் போல இவன் இல்லையே, இவன் நூதனமான ஒரு ஆளாக இருக்கானே அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த நூதன சீசன் யார் என்ற விளக்கத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கண்காணி என்று 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், அப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் கண்காணியானவன் அப்படிலாம் சொல்லி வந்தது தான். இந்த கண்காணியானவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னு சொன்னால், அவன் குற்றச்சாட்டப்படாதவன். 2ஆம் வசனத்தில் குற்றச்சாட்டப்படாதவன், ஒரே மனைவியுடைய புருஷன், அப்புறம் ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், யோக்கியதை உள்ளவன், அந்நியரை உபசரிக்கிறவன், போதக சமத்தன். இது அவனிடத்துல இருக்கணும். அப்பத்தான் இவன் கண்காணி, சபையில் மூப்பன். இவனிடத்துல இன்னொரு காரியம் இருக்கக்கூடாது. அது என்ன தெரியுமா? அவன் மதுபான பிரியனும். மதுபானம் அவன் குடிக்கப்படாது, அடிக்கப்படாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கப்படாது. என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக அடையாடணும். சண்டை சச்சரவு பண்ணப்படாது, சண்டை பண்ணாதவனாக இருக்கணும், பண ஆசை இல்லாதவனாக இருக்கணும். ஒன்று இருக்கணும், இன்னொன்று இருக்கவே கூடாது. 3வது அந்த மூப்பனான இடத்துல 5ஆம் வசனத்தில் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவர் சொந்த குடும்பத்தை விசாரித்திருக்கணும். அதில் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் போது 8ஆம் வசனத்தில் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசிலும் கெட்டவனுமா இருக்கிறான். இதுக்கு உபசார வேசித்தனம் பண்ண வேணும்னு இல்லை. சொந்த ஜனங்களை வீட்டார விசாரிக்கணும். விசாரிக்கலைன்னா விசுவாசத்தை மறுதளித்தவன் அவிசுவாசிலும் கெட்டவன் சொல்லி. இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டு ஒருத்தன் போய் நான் மூப்பேன், அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்க மாட்டேன், நான் தான் சபையை கண்காணிப்பேன், சபை என்னுடையதுன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை பற்றி தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்றார். பிசாசு அடைந்த ஆக்கினியில் விழாதபடிக்கு அவன் நூதன சீசனாக இருக்கக்கூடாது. அப்போ இது ஊழியக்காரர்கள், சபை நடத்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் இது அவசியம். அதே சமயத்தில் சபையை கண்காணிக்கிற மூப்பர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப அவசியம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சபையில் ஆண்டவர் பரிசுத்தாவி கண்காணிகளாக சிலரை வைத்து மந்தை முழுவதையும் கவனிக்கும்படி வச்சிருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா மூப்பர்களுக்கு மூப்பனும் உடன் மூப்பனுமான நான் என்று எழுதி மூப்பர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் பேதுரு அப்போஸ்தலன் ஆலோசனை சொல்றார். ஒரு மூப்பன் எப்படி சபையை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. இந்த ஒரு தகுதியும் இல்லாதபடி நான் ஊழியக்காரன், நான் மூப்பனா இருப்பேன்னு சொன்னா அவன் பிசாசு அடைந்த ஆக்கினியில் விழாதபடிக்கு அவன் என்ன செய்யக்கூடாது? நூதன சீசனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சபைக்கு வருகிற மக்கள், அந்த ஊழியக்காரர் எப்படி
அந்த மூப்பர் எப்படி அப்படின்னு கவனிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சபையில் இருக்கிறவங்களும் கவனிக்கிறாங்க, சபைக்கு வந்து போகிறாங்க பாருங்க, அவங்க சபைக்குள்ள இப்போ இல்லை, அவங்களும் உங்களை கவனிக்கிறாங்க. இந்த ஊழியர் எப்படி, இந்த மூப்பர் எப்படி கவனிக்கிறாங்க. அப்புறம் நம்ம வெளியில் நடமாடும் போது, ஊழியத்துக்கு போகும்போது, இந்த சபை நடத்துறதும் சபையில் பொறுப்பெடுக்கிறதெல்லாம் எல்லாரும் கவனிப்பாங்க. இவர் சரிங்க, இவர் ஊழியத்துக்கு சரியான ஒரு நபர் தான், இவர் சபையில் பொறுப்பாக கவனிக்கிற சரியான நபர் தான். அதற்கு காரணம் இந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உள்ள காரியத்துவம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. அப்புறம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களும் அவர்கிட்ட அறவே கிடையாது. அவருடைய குடும்பத்தை பார்த்தா நல்ல பக்தி உள்ள குடும்பமாக இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காருடைய குடும்பம், அந்த விசுவாசத்தை, அந்த மூப்பருடைய குடும்பம் நல்ல பக்தி உள்ள குடும்பங்களாக இருந்தால் இவங்க சீசர், இவங்க நூதன, அதாவது இவர் பழைய சீசர் அல்ல, இவர் என்ன சொல்றது, நூதன சீசன் அல்ல. அவர் வாழ்ந்து சபையை நடத்தட்டும், அவர் வாழ்ந்து அந்த சபையை கண்காணிக்கட்டும் சொல்லுவாங்க. ஆனால் இது இல்லாத நிலைமையில் கலந்து செயல்பட்டால் என்ன நடக்கும்? ஆனால் இந்த மூப்பராக இருக்கிறவங்களும் இந்த ஊழியக்காரர்களாக இருக்கிறவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடுத்த தகுதியை பற்றி பவுல் இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பின்பகுதியில், புறம்பானவர்களால நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த புறம்பானவர்கள் யாரு? சபை சேர்ந்தவர்கள் அல்ல, ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க. அவங்க இந்த மூப்பரை பற்றியும் இந்த சபையில் பொறுப்பு எடுக்கிறவர்களை பற்றி புறம்பானவர்கள் நல்ல சாட்சி சொல்லியிருக்கு. புறம்பானவர்களால நல்ல சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். அப்புறம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால், இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். முன்னதாக சோதிக்கப்படாதபடி ஊழியக்காரனை வரக்கூடாது. அந்த சபையார் சோதிச்சு தான் அவனை ஊழியக்காரனாக அங்கீகரிச்சிருக்கணும். முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்போது சபை முழுதும் முன்னதாக அந்த மூப்பரை சோதிச்சு இவர் மூப்பருக்கு லாயக் என்று சொல்லி சபையார் அங்கீகாரத்தோடு கூட தான் அவர் சபையில் மூப்பராக செயல்பட்டிருக்க வேண்டும். அப்போ இவர்கள் முன்னதாக சோதிக்கப்படணும். போலீஸுக்கு போனால் என்ன பண்ணுறாங்க? முன்னதாக சோதித்து வெயிட்டு, ஹைட் அண்ட் வெயிட் இதெல்லாம் பார்த்து, ரைட் போ நீ போலீஸ் ஆகு. மிலிட்ரிக்கு சேர்ந்து போகிறதும் ஹைட் அண்ட் வெயிட் அதெல்லாம் பார்த்து அதுக்கு பின்னால் தான் உள்ளே விடுறாங்க. ஆனால் ஒரு தகுதியும் இல்லாது உள்ளே போகிறதுக்கு உள்ள ஒரு உலகத்தில் ஒரு இடம் உண்டானால் சபை என்று சொன்னால் இது சபையில் இது சந்தைக்கடை, அப்படி தான் சொல்லுவேன். சீசன் ஆகாதவங்களெல்லாம் சபையில் ஏற்றுக்கொண்டா அது சபையா சந்தைக்கடையா? அது சந்தைக்கடை, சபையல்ல. சீசத்துவத்தினுடைய நிபந்தை பெரிதல்லவா? அவன் ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டுமே. ஆண்டவர் அன்பு கூறுவதை போல உலகத்தில் இருக்கிற விசுவாசிகளிடத்திலும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டுமே. அவரிடத்தில் நிலைத்திருந்து அவன் மிகுந்த கனி கொடுக்க வேண்டுமே. சீசன் என்று எல்லாராலும் அறியப்பட்டிருக்க வேண்டுமே. மெய்கிறிஸ்தவன் என்று எல்லாராலும் அறியப்பட்டிருக்க வேண்டுமே. அவன் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்றார். ஆனா இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது என்ன தேவை அப்படி என்று நினைக்கிற மக்கள் இன்றைக்கு இல்லையா? சொல்லுங்க, இருக்கிறாங்க. அதுக்கு சில வசனங்களை நான் பார்க்கலாம். 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். 17ஆம் வசனத்தினுடைய 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் போதியாமல் அப்படி சொல்லிருக்கோம். அப்போ அநேகர் என்ன செய்யறாங்க? தேவனுடைய வசனத்தை கலப்பா போதிக்கிறாங்க. கலப்பா வேத வசனத்தை போதிக்கலாமா? இவங்க தாங்க, அதாவது நூதன சீசர்கள். கலப்பா போதிக்கிறவங்க நூதன சீசர்கள். அதோடு கூட தீமோத்தேயு நிருபத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை திரளாக சேர்த்து கொண்டு, சுய இச்சைகளுக்கு ஏதுவான போதர்களை திரளாக சேர்க்கிறாங்க. நிறைய போதர்கள் இருக்கிறாங்க. அந்த போதர்களெல்லாம் இவங்க என்ன இச்சை விரும்புகிறாங்களோ அந்த இச்சைக்கு ஏற்றபடி நடக்கிறாங்க, போதிக்கிறாங்க. அப்போ இவங்களை நூதன சீசர்னு சொல்றதா, நல்ல சீசர் என்று சொல்றதா? இங்கே பாருங்க, இன்னொரு கூட்டமான ஆட்களை பற்றி சொல்லும்போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும்
தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறிந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். விருப்பம் நல்லது, ஆனால் சொல்லுகிறபடி சாதிக்கணுமில்ல. தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்று அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகர்களாக இருக்கிறாங்க. இந்த நியாயப்பிரமாண போதகர்கள் நல்ல போதகர்களா அப்படி சொல்லி நீங்க பைபிளை படிச்சா, தீத்து 1 அதிகாரம் 10 வசனம் 11 வசனத்தை பார்த்தீங்களா? அநேகர், கொஞ்சம் பேரல்ல அநேகர், விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அவங்க மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, பிரசங்கியார்கள் அல்லாதவர்களும் அல்ல, பிரசங்கியார்கள், விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்கள். அடங்காதவனை போய் பிரசங்கியார வைக்கலாமா? அடங்காதவன் போய் சவம் ஊப்பனை வைக்கலாமா? வீண் பேச்சுக்காரர், நல்ல பேச்சு கிடையாது, வீண் பேச்சு பேசுறாங்க, மனதை தவறான காரியத்துக்காக மயக்கிறாங்க. 11 வசனத்தில் அவள் வாயை அடைக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவர்களை பேசி முழு குடும்பங்களை நிமித்தி வைக்கிற இல்லாம முழு குடும்பங்களை கவிழ்த்து போடுறாங்க. போச்சா? இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தை போல உபதேசம் பண்ணுகிற ஆட்கள் எவ்வளவு பிரசங்கிமார்கள், இதை வாழ்ப்பார்கள், எவ்வளவு பிரசங்கிமார்கள், எல்லாரும் பிரசங்கிமாரா? அநேகர் விசேஷமாக விருத்த சேதம் அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரர், மனதை மயக்கிறவங்க, இழிவான ஆதாயத்துக்காக இச்சிக்கித்து முழு குடும்பங்களை கவிழ்த்து போடுறாங்களே, கெடுத்து போடுறாங்களே. அப்படித்தான் சொல்லணும். அதனால யாக்கோப்பு 3 அதிகாரம் 1 வசனத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்களா? பவுல் அப்போஸ்தலன் யாக்கோப்பு 3:1 உங்களிலே அதிக ஆக்கினை அடையும்படிக்கு அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. போதகர் ஆனதுனால தப்சிலான்னு நினைக்கிறாங்களா? என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடையும் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. அப்ப அநேகரை அகற்றிடணும். அந்த அநேகரை தேவையில்லை. ஏன்? அவங்க தான் அதிக ஆக்கினை அடைய போறாங்களே. அப்புறம் 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்லும் போது அங்க சொல்றத பாத்தீங்களா? 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் என்று நினைக்கிறேன், 15 வசனத்துல, 1 கொரிந்தியர் 4:15 கிறிஸ்துவுக்குள் 10,000 வாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும், 10,000 பேர் இருக்கிறவங்க 10,000 பேர் கிடையாது, ஆனால் ஆசிரியர்கள் 10,000 பேர் இருக்கிற 10,000 பேர் வாத்தியார் உங்களுக்கு இருந்தாலும் அநேகர் உங்களுக்கு தகப்பன்மார், அநேகர் உங்களுக்கு இல்லையே. அப்போ இந்த அநேகர் இருக்கிறாங்களே, இந்த உபதேசிமாரெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடணும், சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிடணும். டிஸ்மிஸ் பண்ணாம சஸ்பெண்ட் பண்ணாம இருந்தா இந்த போதன்மாரில் சபையை சந்தக்கடை ஆக்கிடுவாங்க, சபையை பரிசுத்தம் கெட்ட சபை ஆக்கிடுவாங்க. அப்படித்தான் நான் ஒரே வார்த்தையில வேதத்திலிருந்து சொல்லுவேன். இன்றைக்கு நூதனமான நிலைமையில பிரசங்கம் பண்ற ஆட்களை நீங்க கேட்டீங்களா? சில நாட்களுக்கு முந்தைய ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, நான் நேரத்தையும் காலத்தையும் என்னுடைய அவசரமான அலுவலையும் போய் விட்டு போய் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறேன். இவர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது எல்லா பொல்லாதாவையும் வால்பாறை விட்டு ஓடிடுச்சான். கேப்பையில நெய் வெடிதுன்னா கேப்பாருக்கு புத்தி எங்க போச்சுன்னு உலகத்துல சொல்லுவாங்க. பேய் ஓடி போகுமா? வால்பாறையில் ஒன்றும் பேய் ஓடி போகல, பேயெல்லாம் இங்கதான் இருக்குது. அந்த பேயை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய சத்தியத்தை பேசுன்னு சொல்லி ஆண்டவர் வச்சிரு. துணிகரமா போய் பொது கூட்டத்தில் அவ்வளவு பயங்கரமான போய் சொல்றாங்க, பிசாசெல்லாம் ஓடி போச்சான். இதாவது பரவாயில்லை, இதற்கு முந்தி இருந்த பெரிய பெரிய பிரசங்கிமார் என்று சொல்லப்பட்டவங்க ஆண்டவரை போய் பரலோகத்தில் பார்த்துட்டு வந்து, பரலோகத்தில் கமிட்டி இருக்குது, பைபிளை வைத்துக்கொண்டு முந்தைய காலத்தில் இந்த பிராணங்கள் தான் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படி நினைச்சோம். அந்த பிராணத்தையெல்லாம் முழுங்குற அளவுக்கு இந்த கிறிஸ்தவத்தில் காரியங்கள் நடக்குதுங்க. நூதன சீசரால திருச்சபை மறுத்து காணப்படுகிறது. இந்த திருச்சபை உருப்படாது, இந்த திருச்சபை பரலோகத்துக்கு வராது, அவன் திருச்சபைன்னு சொல்லிட்டு இருந்தா கூட. அதனால சீசர் ஆக்குங்க. சீசரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவளை சீசர் ஆக்கி. பழைய சீசனாக இருக்காதீங்க. நான் இத்தனை வருஷம் ஊழியத்தை 47 ஆண்டுகளுக்கு மேல, எனக்கு மேல ஒரு தலைவன் கிடையாதுங்க என்னை விசாரிக்கிறதுக்கு. அருமை ரட்சகர் தான் என்னுடைய தலைவர். அவருக்கு தான் நான் பயப்படுகிறேன். அவர் சொல்படிதான் நான் செய்ய முடியும். நான் பின்வாங்கி போகக்கூடிய நிலைமையில பழைய சீசன் என்று சொல்லக்கூடிய இந்த நூதன சீசன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில எத்தனை பேர் என்னை வசீகரித்து அவருடைய தவறான உபதேசத்துக்கு இழுக்க விரும்பினார் என்று ஆண்டவருக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். ஆனால் ஏன் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கான இருக்கிறேன்? பழைய சீசன் என்று பேர் எடுக்கக்கூடிய எத்தனை சோதனைகளுடைய வாழ்க்கையில் வந்த நானும் மனுஷன் தானே. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு ஆண்டவர் எத்தனையோ பேரை சீசன் ஆக்கலை.
சீசனாகும்படி சொல்ல வேண்டிய செய்தியை ஒழுங்கா சொல்லாம அநேகரை சீசனாக்காம கிறிஸ்தவ சபைகள் கூட விட்டு இருக்கிறது. ஆனால் பெருமான் இயேசு ஒரு கிராமத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒருத்தனை ஆண்டவர் சீசன் ஆக்கி இன்றைக்கு வரையில் நடத்தி வருகிறார். சீசனா இருங்க, அது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் வசனங்களை ஆசிரியர் நான் ஜெபம் செய்வேன். எங்கள் அன்புள்ள பரிசுத்த பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீசராக்கி விசுவாசிக்கிறவர்களை நான் உங்களுக்கு சொல்ல உபதேசத்தை அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின்படி விரைந்தும் சகல நாட்களிலும் உங்களுடன் இருக்கிறேன். வானத்தில் எனக்கு அதிகாரம் உண்டு, பூமியில் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னவர் எங்கள் ஆண்டவர் இயேசு. இவர் தவிர உலக சரித்திர வேறு யாரும் இப்படி சொன்னதில்லை. கர்த்தாவே, சீசனாக வேண்டும் என்று எங்களுக்கு நிபந்தனைப்படும் பொழுது ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ள எங்களுடைய சுயம் அதற்கு இடம் அளிக்காது. அப்படி அளிக்காதிருந்த காலங்களெல்லாம் இருந்தது. ஆண்டவரே, சீசனாக வாழ்வது கடினமான காரியம் என்னெல்லாம் நினைத்த நிலைமை இருந்தது. எங்களுடைய சுயம் அப்படி சொன்னது, பிசாசு அப்படி சொன்னான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு எங்களை சீசனாக மாற்றினாரா? அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக சீசனாக இருக்கிறது என்ன பெரும் பாக்கியம். அவருடைய உபதேசம் லகுவானது. அந்த உபதேசத்தின்படி நடந்தால் எத்தனையோ தீமைகள் நாசமோசங்களுக்கு நாங்கள் தப்பலாம். அது மாத்திரமல்ல, அவரை நாங்கள் அவர் குரு, நாங்கள் அவருடைய சீசன் ஆகும்போது இந்த உலகத்தில் எங்களுக்கு பகைவர்கள் என்று யாரும் கிடையாது. தகப்பனை நேசிக்க முடியும், தாயை நேசிக்க முடியும், புருஷனை நேசிக்க முடியும், மனைவி நேசிக்க முடியும், பெற்ற பிள்ளைகளை நேசிக்க முடியும். உலகத்தில் வாழ்கிற எவர்களையும் நேசிக்கிற அளவிற்கு முந்தி சுபாவ அன்பு அற்றவளாக இருந்த எங்களை பெருமான் இயேசு சீசனாக எங்களை மாற்றியிருந்தனால நாங்கள் அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தீர். முந்தி நாங்கள் ஆண்டவர் சீசராக மாறாதபடி அவரை எங்களை குருவாக ஏற்றுக்கொள்வதற்கு முந்தி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு கனியும் கிடையாது. கெட்ட வாழ்க்கை தான் இருந்தது, கெட்ட பேச்சு தான் இருந்தது, கெட்ட கிரிகள் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவினால வருகிற கனிகளால் நிறைந்தவர்களாக, ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக, மிகுந்த கனி கொடுக்கிறதுனால பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறதும் அதோடு சீசல் என்று நாங்கள் எல்லாராலும் அறியப்படக்கூடிய இந்த பெரும் பாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை கெடுக்கிறது போல ஆண்டவர் இந்த நூதன சீசலால இருக்கிற காரியங்கள் பயங்கரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த நூதன சீசலுக்கு இந்த உலகத்திலும் தண்டனை, அவர்கள் பரலோகத்துக்கு வந்து சேர மாட்டார்கள். அவர்களை பின்பற்றுகிற மக்கள் சீரழிந்தும் போவார்கள், பரலோகத்துக்கு வரவும் மாட்டார்கள் என்பது வேதனை வருத்தமான காரியம் இருக்குது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த நூதன பிரசங்கிமாரிடத்திலிருந்து, நூதன மூப்பரிடத்திலிருந்து சபையின் மக்களை, ஆடுகளை விடுவித்து ஆண்டவரே சத்தியத்தை அண்டைக்கு, ஆண்டவரே நல்ல மேய்ச்சல் உள்ள அண்டைக்கு, அமர்ந்த தண்ணீர் உள்ள இடத்திற்கு நீர் அவளை நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த மாலையில வசனம் கேட்கும்படி கொண்டு வந்து அருமையானவர்களுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பலவிதமான தேவைகள், பலவிதமான பிரச்சனைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் எல்லா பிரச்சனையிலிருந்து அந்த மக்களுடைய வசனத்தை கேட்கறதுனால, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதுனால இந்த எல்லா பிரச்சனையிலிருந்து நீர் அவளுக்கு விடுதலையும் சமானத்தை சந்தோஷம் தரும்படி நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட ஒருவராவது அந்த அனனியா, வசனம் கேட்ட எல்லாரும் அந்த அனனியாவை போல, தொற்காலை போல, தவித்தாளை போல, அதுபோல தீமத்தையை போல என்றும் சீசர்கள் என்ற நிலைமையில வாழ ஆண்டவரே நீர் அவளுக்கு அருள் செய்யும். ஒருவேளை மினாசோனை போன்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்ற உணர்வு பரிசுத்தாவியாருக்கு தந்தால் இனி உள்ள நாட்களிலே அப்படி மினாசோனை போன்ற பழைய சீசனை இல்லாதபடி காத்துக்கொள்ளும். எங்களை போன்ற சபைகளிலே நூதன சீசனை இல்லை என்று தான் நினைக்கிறோம். அப்படி இருக்கும் என்றால் அந்த நூதன சீசனை அகற்றுகிறவர்கள கர்த்தருடைய சபை பரிசுத்தம் அடையாது, வளராது. அதனால் அப்படிப்பட்டவர்கள் ஒதுங்கி கர்த்தருடைய சபை வளர்ச்சிக்கு பாடுபட, அவர்கள் தங்களுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் பேசும்படி நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய மக்கள் தங்களுடைய இடங்களுக்கு திரும்பி போகும்பொழுது பிரயாணத்தில் கொண்டு பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து அவள் தங்கி இருக்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, போக்கில் வரத்துல, குடும்பத்தில் இருக்கிறவங்களும், தனிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களும், படிக்கிற பிள்ளைகளுக்கும் எல்லா விதமான கிருபை நீர் பாராட்டும். ஜெபம் கேட்டு ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.